உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். திமுக அதிமுக அமைச்சர்கள், சாராய ஆலைகள், கல்லூரி அதிபர்கள் சுற்றி வலம் வராங்களே, இவங்களை ஆரம்ப கால நாட்டு நாட்டார்களா கலைப்படுத்தார்களா? சிங்கிள் டீ ராமர் கோவிலை தவிர்த்து பிஜேபி மக்களிடம் தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கணும் அப்படின்னா என்னென்ன சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பார்கள்? டிஜிட்டல் இந்தியா ஆக்கியிருக்கிறோம், மேக்கிங் இந்தியா ஆக்கியிருக்கிறோம், வீட்டுக்கு வீடு கலைப்புறை உருவாக்கி இருக்கோம், பிரதமரின் இலவச திட்டங்கள், வீட்டு வசதி திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம், பெண்களுக்கு விஜயகாந்த் எதிராக முன்னணி காமெடி நடிகரை கூட களத்தில் இறக்கி தண்ணியில் மிதக்கிறவர் தான் கேப்டனா, கப்பலில் போகிறது தான் கேப்டன், தண்ணியில் மிதக்கிற கேப்டனா எவ்வளோ விமர்சனம் பண்ணி அவரை மன உளைச்சல் ஆக்கினவர் தான். தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே வரலாற்று சிந்தனைகளும் ஞானிகளும் யோகிகளும் தவசிகளும் சித்தர்களும் லட்சக்கணக்கான ஞானிகள் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவரை கூட தமிழ்நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு VS ராமன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வரும் ஜனவரி 22 அன்று நம்முடைய ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஸோ எல்லாருக்கும் அழைப்புதல்கள் கொடுத்துட்டு இருக்கிற பணியில் மும்முரமாக பாஜகவினர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மத்திய அரசினுடைய ஒரு திட்டமா அல்லது பாஜகவினுடைய ஒரு திட்டமா சார்? அதாவது பாரதிய ஜனதா கட்சி 2019 தேர்தல் வாக்குறுதியில் அதனுடைய மேனுஃபேக்சரிங் அதில் இருந்தது. அதாவது நாங்கள் ஆட்சி அயோத்தியா கோவில் கட்டுவோம்னு சொல்லிட்டு வந்து. ஸோ தேர்தல் இப்போ 2024 நெருங்கிட்டு இருக்கும்போது அந்த தேர்தலுக்கு முன்னாலே அது கோயில் கட்டு கும்பாபிஷேகம் நடத்தணும் என்பது பிஜேபியுடைய ஒரு அஜெண்டா. அந்த நிலைப்பாடு என்னென்னா, ராமர் நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய வரலாற்று புருஷன். ஸோ அந்த அடிப்படையில் வரும்போது உலக நாடுகள் எல்லாமே நம்முடைய பெரும்பான்மை மக்கள் இந்துக்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கைக்கு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த தொட்டால் சினிங்கின்னு சொல்லுவீங்க, ஒரு ஏலச்சர். அது எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாம் தொட்டால் வாடின்னு சொல்லுவாங்க, சென்னையில் தொட்டால் சினிங்கின்னு சொல்லுவாங்க. இந்த தொட்டால் சினிங்கியுடைய ஒரு சின்ன கிருஷ்ணர்கள் சொல்கிறேன். கௌதம முனிவருடைய மனைவி அகலியை ஒரு சாபத்தினால் அவருடைய கணவர் சாபத்தினால கல் ஆகிறாங்க. அந்த கல் எப்படி அவர் திரும்ப அந்த பெண்ணாக மாறும் ஒரு சொல்யூஷன் கூட. ராமர் என்றைக்காவது ஒரு நாள் அவருடைய பாதம் இந்த கல் மீது பட்டால் நீ அடுத்த பெண்ணாக மாறுவாய் என்ற நிலைப்பாடு. காலங்கள் பல ஆயிரங்கள் கடந்து ராமருடைய பாதம் அந்த கல் மேல் பட்டோன்னா கல் அகலி ஆகிறாள். அந்த கல் அகலி ஆனவர்னா அதுக்கு கீழே ஒரு புல் இருக்குது. அந்த புல் டக்குன்னு ராமருடைய காலை பிடிச்சி இழுக்குது. அப்போ ராமர் கேட்குற, யார் நீ, ஹூ ஆர் யூன்னு கேட்குறாங்க. நான் எத்தனாயிரம் ஆண்டுகளாக இந்த கல்லுக்கடியில் மாட்டி என்னால் உன்னுடைய உடம்பு எல்லாமே சரீரங்கள் எல்லாமே மாற்றுத்திறனாளி மாதிரி அவ்வளோ நிலைமை ஆகி போச்சு என்ன ஏன் அப்படின்னு ராமபிரான் கேட்கும்போது அந்த கதையை சொல்கிறாரு. அதாவது அகல்யா மீது இந்திரனுக்கு ரொம்ப நாள் ஒரு மோகம். ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அர்த்த ஜாமத்தில் சேவல் கோழி மாதிரி கூவி அகிலாவுடைய கணவரான கௌதம முனிவர் குளிக்க போகிறாரு ஆற்றுல. இந்த குளிக்க போகிற நேரத்தில் இந்திரன் என்ன பண்ணால் கௌதம முனிவர் வேடம் போட்டு அவருடைய மனைவி மீது மோகம் கொள்ள நினைக்கிறாரு. இதை குளத்தில் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு இருக்க முடியாத அந்த ஞானியான அவருக்கு தெரியுது. அவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா என்ன நிலைப்படும்போது அது எதிர்பாராத ஒரு நிலைப்பாடு. ஏமாட்டி ஒருத்தர் பண்ணிட்டானா என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். ஆள் இப்போ சினிமாவிலே நீங்கள் மூன்று முகம் 4 முகம் இந்த மாதிரி வராங்களே, இரட்டை நடிப்பு இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு வரலாறு. அப்போ அவர் நீ இந்த மாதிரி பண்ணிட்டியன்னு கல்லா சபிக்கும்போது அதுக்கு என்ன பேசணும், என்னைக்காவது ராமர் பாதம் பட்டு அந்த மாதிரினா இந்த கதையை அந்த புல்லு சொல்லுது. அப்போ புல்லு சொல்லும்போது ராமர் சொல்கிறாரு, நீ இவ்வளோ தூரமாக என்னோட ஆர்குமெண்ட் பண்ணுறல்ல, அப்போ இதை நீ நினச்சா தடுத்துருக்கலாமே ஏன்னு சொல்லிட்டு, அப்போ நீ ஒரு இந்த விஷயத்தில் நீ ஒரு குற்றவாளி தானே. அதனால் எங்கிட்ட போய் நான் இத்தனாயிரம் ஆண்டுகளமாக இந்த கல்லுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், நான் மாற்றுத்திறனாளி ஆகிட்டேன்னு சொல்கிறியே, இன்றைக்கி மட்டும் எங்கிட்ட பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, ராமபிரான் தன் கையில் இருக்கின்ற அந்த வில்லில் இருக்கிற அம்பை எடுத்து அந்த புல்லை கொஞ்சம் தள்ளி வைக்கிறாரு. அந்த புல் உடனே கூச்சப்பட்டு இலையை வாடிக்கொண்டது. அந்த வாடியை தான் தொட்டால் வாடின்னு சொல்லுவாங்க, தொட்டால் சினிங்கின்னு சொல்லுவாங்க. ஆகவே ஒரு சாதாரண வரலாறு கிடையாது. ராமபிரானுடைய மண்டோதரிக்கு கூட விஸ்வரூப தரிசனம் காட்டியது ராமபிரான் தான். நலன் நிலன் என்ற அந்த குட்டி குரங்களை வைத்தான் சேதுபாலம் சமுத்திரங்கரன் மிகப்பெரிய வரலாறு சொல்கின்றது. அயோத்தியா மாநகரத்தை விட்டு அவர் வனவாசம் போகின்ற போது அந்த அயோத்தியா மாநகர மக்கள் ஒரு குழந்தை கூட எக்ஸ்ட்ரா பிறக்கவில்லையாம். அதே போல் மட்டும் அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாட்டினுடைய கதாநாயகனா ராமர் சீதை தான். we 2 our 2
என்னோட நிலைப்பாட்டுக்கும் ராமபிரான் தான். அப்படி வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய கதைகள், அதாவது புராண வரலாறு மட்டும் நிறைய வாழ்க்கையில் இப்படி தான் வாழ வேண்டும்னு இந்த ராமபிரான் தான். ஆஞ்சநேயர் கூட சொல்லுவார், ராமநாம மந்திரத்தை எவன் ஜபிக்கிறானோ அவனிடம் எந்த எதிரியும் நெருங்க மாட்டான், மரணமே நேரிடாதுன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது இந்தியாவில் பொறுத்தவரையும் ராமபுரனுடைய இது வந்து மிகப்பெரிய பொக்கிஷம். இது நீதிமன்றத்தில் வழக்கெடுந்து அப்படி வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்ற தீர்ப்பு பெற்று நீதிமன்றமே இது கட்டலாம், இஸ்லாமியர்களுக்கு தனி இடமும் இது கடவும் கொடுத்தாங்க. அதுக்கு பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஒரு கோயில் கட்டுவோன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன விஷயம்னா, இதை ஏன் எல்லாரையும் அழைத்து பண்ண வேண்டும்னா, இது வந்து இந்தியாவுடைய ஒரு இந்தியாவில் எல்லா மக்களும் வரணும்னு நினைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி அதில் வந்து அந்த அயோத்தியா அந்த குழுவினுடைய கமிட்டி வந்து விஸ்வ இந்து பரிஷத்து பல்வேறு ஆயிரக்கணக்கான இந்தியாவில் இந்து அமைப்புகளும் சேர்ந்து இந்தியாவில் முக்கியமான விஐபிகளை சந்தித்து அந்த அழைப்புதல் கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கொடுத்துருக்காங்க. இப்போ விடுதலை சிறுத்தை இயக்கத்தில் ஒரு திருமாவளவன் சந்திக்க போகிறாங்க, எல்லாருக்கும் சந்திக்கிறாங்க. அந்த நிலைப்பாடு என்ன, நாம வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் பொறுத்தவரை கிறிஸ்தவர்களுடையமோ இஸ்லாமியோட எந்த வேற்றுமையும் அவங்க பார்க்கல, அவங்க மதத்தில் அவங்க நம்பிக்கை பண்ணுறாங்க. பட் இது வந்து எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன பயணம், அவங்களுக்கும் ஆசை இருக்குது போகணுன்னு. ஆனால் இதனால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எதிர்க்கட்சிகளுக்கு இல்லாமல் போய்விடுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணத்தினால தான் எனக்கு சிபிஐமுடைய தலைவர் சீதாராம் யெச்சூரி, சீதாராம் என்பது அவர் பேரில் இருக்குது, நான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. மேற்கு வங்காளத்துடைய தலைவர் மம்தா பானர்ஜி அவர் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அகிலேஷ் யாதவ் அவருடைய மனைவி டிம்பிள் அவர்களுடைய அழைப்பு கொடுத்தால் நான் வருவேன்னு சொல்கிறாங்க. ஸோ ராமபுரானை பொறுத்த வரைக்கும் அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை அரசியலுக்கு அப்பால்பட்டு இந்தியாவில் மதத்துக்கு அப்பால்பட்டு எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பது பாஜகவினுடைய விருப்பம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ராமர் கோவில் மட்டும் போதுமா பாஜக ஜெயிப்பதற்கு, மக்களை கவர்வதற்கு? இந்த ராமர் கோவில் மட்டும் போதுமா சார்? இதே கேள்வி நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே வரலாற்று சிந்தனைகளும் ஞானிகளும் யோகிகளும் தவசிகளும் சித்தர்களும் முனிவர்களும் பிறந்த இந்த அவதரித்த தமிழகத்தில் லட்சக்கணக்கான ஞானிகள் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவரை கூட தமிழ்நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள் முன்மொழியவில்லை. இவர்கள் எல்லாம் முன்வைக்கின்றது பெரியாரை, அண்ணா என்றவர் வேறு யாருமே அவங்க முன்மொழியலை. அப்படிங்கும்போது இது வந்து ஓட்டு மேனுஃபேக்சரிங். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திமுக என்பது தமிழ்நாட்டில் மக்களுடைய மனநிலை எப்படி. அப்போ இதுக்கு நம்ம அண்ணாவையும் பெரியாரையும் முன் வச்சால்தான் தமிழ்நாட்டில் அரசு ஓட்டுக்காக வாங்க முடியும் நிலைப்பாடு இருக்கின்றது. இது ஒரு புறம். அவர்கள் இங்கே திராவிட கட்சிகள் எங்கேயுமே கலாச்சாரம் பண்பாட்டை கொண்டு வரவும் இல்லை, மக்களும் வந்து வேறு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் அந்த வெற்றிடத்தை வந்து பாஜக வந்து நிரப்ப வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் நிரப்பனோட நிலைப்பாடு இருக்குது. அந்த நிலைப்பாடில் பொறுத்த வரைக்கும் இந்த ராமர் கோயில் வைப்பதனால் இந்தியாவில் இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையான நிலைப்பாடு, வாழ்க்கையின் வழிமுறைகள், நெறிகாட்டிகள் இது மூலம் தெரிந்து கொள்ள வரும். ஆகவே தான் மத்திய பிரதேச மாநிலத்தில் இப்போ நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூட நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே பாஜக மத்திய பிரதேச மாநிலத்தை வெற்றி பெற்றால் ராமர் கோயிலில் இலவச தரிசனமாக உங்களை அழைத்து சொல்லும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் பிறகு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதனால் ராமர் கோயிலை பொறுத்தவரையிலும் நாம் மத ரீதியாகவோ கட்சி ரீதியாக பார்க்கக்கூடாது. அது இந்தியாவுடைய வெளிநாட்டு தெய்வம் அல்ல, வெளிநாட்டு கடவுள் அல்ல, வெளிநாட்டு மனிதர் அல்ல. இந்தியா பி இண்டியன் பை இண்டியன் என்பது போல் ஒரு சுதேசி தெய்வம் ராமபிரான். அந்த சுதேசி தெய்வம் ராமபிரானை எல்லோரும் சேர்ந்து அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி எல்லோரும் வணங்குவதுதான் நம்முடைய பாரம்பரியமான ஒரு கலாச்சார பண்பாட்டுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராமர் கோவிலை மட்டுமே வச்சு அது வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தலமாக வந்து உருவாக போகுது உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கோவிலை வச்சு ஒரு மாநிலமே டெவலப் ஆக போகுது அப்படின்னும் போது அது கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனால் வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் போதுமா? ஒரு மாநிலத்தை டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கும் போகுது. ஒரு மதத்தை பயன்படுத்தி தான் டெவலப் ஆகணுமா சார்? நீங்கள் மெக்கா மதினா யாத்திரை போகிறாங்க இஸ்லாமியர்கள். அப்போ அந்த நாட்டில் வெளிநாட்டில் தான் அந்த இது இருக்குது. உலக நாட்டில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களும் வசதி வாய்ப்புகள் படைத்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஹஜ் யாத்திரை செல்ல வேண்டும் நினைக்கிறாங்க. அதே போல் கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய ஜெருசலேம் நாட்டில் செல்லணும் ஒரு லட்சியங்கள் இருக்கிறாங்க. அது எப்படி புனிதமாக இருக்கின்றது? அப்படி என்றால் இதைத்தான் இப்போ நம்முடைய தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ஹஜ் யாத்திரைக்கும் ஜெருசலேம் யாத்திரைக்கும் அரசு மானியம் கொடுக்கின்றது. அப்படி என்றால் வந்து இது நீங்கள் அரசாங்க பணத்தில் ஏங்க நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த மக்கள் தேவையுள்ளவங்க போக வேண்டியதானே நினைக்கக்கூடாது. அது வந்து ஒரு மதத்துக்கு அந்த மதத்தினுடைய நம்பிக்கை, அது ஒரு புனிதம். அப்படி தான் நம்ம இதை பார்க்க வேண்டுமே தவிர்த்து அது நம்ம அரசியலாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை
இஸ்லாமியர்களுக்கு மதத்தின் மீது நம்பிக்கை உள்ள எப்படியோ அதே மாதிரி ஹிந்துக்களுக்கு அமர்நாத் யாத்திரை புனிதமானது எப்படியோ அதே போல் ஹிந்துக்களுக்கும் அந்த அயோத்தியா ராம ஜென்மபூமி ஒரு புனிதமானது என்பதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியால் பெரிய அளவில் எங்கேயும் கால் ஊன்ற முடியவில்லை அப்படின்ற பேச்சு தான் இருக்குது. இப்போ நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் காங்கிரஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. வட மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிஜேபியினுடைய செல்வாக்கு ஓங்கி இருக்கிற நிலையில் தென் மாநிலங்கள் அப்படியே ஒரு சரிவு பாதையில் தான் போய்கிட்டு இருக்கு. என்ன காரணம் சார்? இல்லை அதாவது தென் மாநிலத்தில் வந்து இப்போ நடந்த 5 மாநில தேர்தலில் தெலுங்கானா மாநிலத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருந்தது கடந்த முறை. இந்த முறை 9 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. எல்லா தொகுதியிலுமே டெபாசிட் வாங்கியிருக்காங்க. இது ஒரு வளர்ச்சி. இப்போ நீங்கள் கர்நாடக மாநிலம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் கடந்த இந்த நடத்தப்பட்ட சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் கோஷ்டிப்பு இருந்தது என்பது உண்மையான விஷயம். காரணம் என்ன, அந்த லிங்காயத் இன மக்கள் ஒக்கிலர் இன மக்களுக்குள்ளே சரியான லீடர்களை அங்கே முன்மொழியில். ரெண்டாவது கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகனா எடியூரப்பா தான் எல்லாமே என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அதில் சில உள்கட்சியில் சில மாறுபட்ட கருத்தினால தான் காங்கிரஸ் அந்த ஓட்டு வங்கி ஒக்கிலர் சமுதாய மக்களையும் லிங்காயத் இன மக்களையும் ஒருங்கிணைத்து அது ஓட்டு வங்கியாக இணைத்து கொண்டு அவர்கள் வெற்றி கண்டார்கள். ஆனால் இன்றைக்கி நிலைமைன்னா மத்தியில் பாஜக கட்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லதோ கெட்டதோ நெட்டையோ குட்டையோ என்னதோ ரைட் ஓகே எடியூரப்பாவுடைய மகனை பாஜகவுடைய கர்நாடக மாநில தலைவராக போட்டிருக்காங்க. இப்போ பாஜக மாநில தலைவராக அவரை போட்டனால இந்த ஒக்கிலர் சமுதாயத்தினுடைய மடாதிபதிகளையும் லிங்காயத் சமுதாயத்தினுடைய மடாதிபதிகளையும் சந்தித்து வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தலில் அங்கு உள்ள காங்கிரஸ் கட்சியை விட அதிக எண்ணிக்கையில் பாஜக எம்பிக்களை வெற்றி பெற வேண்டும் என்பது கர்நாடக மாநில பாஜகவோட அஜெண்டா. ஸோ இது அங்குள்ள நிலைமை. ஆகவே இது தோல்வின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ அப்படி பார்த்தா நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்து 12 வருஷம் திமுக ஆட்சியில் வர முடியாமல் இருந்தது. 2011க்கு பிறகு 2021 வரைக்கும் திமுக அங்கே ஆட்சி வராமல் சூழ்நிலை இருந்தது. அவங்க வந்து இப்போ தான் எடப்பாடி அமைச்சருடைய சில கையாலாகாத சில பிரச்சனையால் தான் திமுக அதை சாதகமாக்கி ஓட்டு வங்கியாக்கி நீ ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க. அதனால் அரசியலில் வந்து நம்ம இதை பார்த்தால் அது பண்ண முடியாது. இந்தியாவில் பொறுத்தவரையும் தென்னகத்தை பொறுத்தவரையிலும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அதிகமாக எண்ணிக்கை மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது. ரெண்டாவது அந்த 3 மாநிலத்தில் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் பாஜக வெற்றி பெற்றதன் காரணத்தினால தான் எந்த கோஷ்டி பூசல் சலசலப்பு இல்லாமல் முதலமைச்சர் எல்லா ஜாதி ரீதியாக விதச்சார அடிப்படையில் எல்லாரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணக்கூடிய நிலைப்பாடு அங்கே ஆட்சியில் அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நிலைமை என்னென்னா இதனால தான் ஐஎன்டிஏ கூட்டணியில் கூட அவங்க சலசலப்பு ஏற்பட்ட நிலைமை என்னவென்றால் வட மாநிலத்தில் 3 மாநிலத்திலும் பாஜக தனிப்பெருமான ஒரு நிலைப்பாடு ஆட்சி அமைச்சனால தான் அவங்களுக்கு இப்போ வந்து ஐஎன்டிஏ கூட்டணியை வந்து கேள்விக்குறியான நிலைப்பாடு உள்ளது. ஆகவே ராமபுரானை பொறுத்தவரையும் ஐஎன்டிஏ கூட்டணியில் உள்ள பெரும்பாலும் தலைவர்கள் ஆதரிக்கின்றார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, இதனால் நம்ம போனோம்னா நம்ம வாரம் சொன்னோம்னா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு போயிருமோன்னு ஒரு அச்சம் அவங்களுக்கு மனசில் இருக்கின்றது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸுக்கும் வந்துட்டு பத்திரிகை அழைப்புதல்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது காங்கிரஸ் வந்து இது என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க சார்? அவங்க என்ன டிசிஷன் எடுப்பாங்க? அதாவது காங்கிரஸ் ஒரு வேளை அங்கே போனாங்க அப்படின்னா இந்துத்துவக்கு ஆதரவு அப்படின்ற மாதிரி ஆகும். ஆனால் சிறுபான்மையினர்கள் மனது வந்து கொஞ்சம் அந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் வந்து பிஜேபி மேலே தான் அவங்க ரொம்ப மிகப்பெரிய ஒரு புகார்களை வந்து அவங்க தெரிவிச்சிருந்தாங்கன்னும் போது போனாலும் பிரச்சனை போகாட்டியும் பிரச்சனை, என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க? அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு வீடுனா கட்டளை இருக்கும், அதில் கதவு இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இக்கட்டான சொல்லி வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பண்ணதுக்குப்பா கட்டளையால் அங்கேயும் போக முடியல, கதவால் எங்கேயும் போக முடியல, ரெண்டும் கட்டாது வாய்க்குள் கிடைத்த நாக்கு மாதிரி இருந்து முழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு. இப்போ காங்கிரஸில் போகணுங்களுக்கு நிலைப்பாடு இருக்குது. ஆனால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பெயருமோ என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. ஆகவே காங்கிரஸை பொறுத்தவரையிலும் இந்த விஷயத்தில் இரட்டை வேடம் கூட சொல்ல முடியாது. அவர்களுக்கு மனப்பூர்வமாக அந்த கோயிலுக்கு போகணும்னு உள்ள நிலைப்பாடு இருக்கின்றன. அவங்களும் ஹிந்துக்கள் தான். ஆனால் வந்து இதனால் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு போயிருமோன்னு ஒரு அச்சம் இருக்கின்றது. இதில் வந்து 22ஆம் தேதிக்கு பிறகு வருவதா வரமாட்டார்களா என்பது அவர்களுக்கு தான் அது இனிமேல் தான் தெரிய வரும். ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எல்லாரோட வழக்கம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. பன்னீர்செல்வம் முதல் வளர்மதி வழக்கிலிருந்து திமுக அமைச்சர்கள் எல்லாருடைய வழக்கையும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதிமுக திமுக இதுக்கு 2 கட்சிகளுக்குமே இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட அதிமுக திமுக இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்று கட்சியாக எது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது 1967 இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் தேசிய கட்சி யாருமே இங்கே ஆட்சிக்கு வரல. தேசிய கட்சி இல்லாத ஒரு நிலைப்பாடு உருவாக்குறது திராவிட கட்சிகள் தான். திமுக அதிமுக மாறி மாறி சுழற்சி மூலமாக தான் அங்கே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ கலைஞர் இந்த கட்சியில் காலமாகி விட்டார். அதிமுக ஜெயலலிதா அம்மா காலமாகி விட்டார். 2 கட்சியிலும் புதிய தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்னா திமுகவுக்குள்ள இடையில ஒரு வெள்ள நூல் தான் வித்தியாசம் தவிர்த்து 2 பேரும் ரொம்ப சங்கமிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப ரகசியமான டீலிங் கூட்டணி பற்றி நிர்வாகத்தை பயணிச்சுட்டு இருக்கிறாங்க.
அந்த அடிப்படையில் பாஜக இதே நிலைமை தான் வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் சொன்னாங்க. இன்னும் ரகசிய கூட்டணி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அதாவது அப்படின்னு. சொல்லக்கூடியங்க ஆயிரம் சொல்லட்டும், அது தேர்தல் வரும்போதுன்னு தெரியும் என்ன நடக்குதுன்னு. வந்து இன்னும் காலங்கள் இன்னும் ஒரு 3 மாதம் தான், அதுக்குள்ள உண்மையை வெளிச்சம் வரல, சாயம் விழுக்கும் இல்லை, விழுக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு உள்ள நிலைமையில் பார்த்தீங்கன்னா மாற்று கட்சின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் வடிவமாக ஒரு செயல் வடிவத்தில் நிற்குது. மற்றபடி தமிழ்நாட்டில் சொல்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு சீமானுடைய நாம் தமிழர் கட்சியும் இருக்குல்லங்க. இல்லை, சீமானுடைய கட்சிகள் இருக்கின்றது. ஆனால் சீமான் எந்த கட்சியிலும் கூட்டணியான ஒரு நிலைப்பாடு இல்லை. ஆனால் சீமான் வந்து சமீப காலமாக அதிமுகவுடன் ரகசியமாக ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க என்பது நிலைப்பாடு இருக்குது. ஆகவே அதிமுகவுடன் சீமான் கட்சி கூட்டணியாக செயல்படுவதற்குள்ள வாய்ப்பும் அதிகமாக இருக்கின்றது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து திமுகவை தான் ஆளும் கட்சியாகவே இருந்தாலுமே ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷரோ ஒரு வெளிப்படையாக விமர்சனம் பண்ற அளவுக்கு அதிமுக தலைமை மீது ஏன் அந்த அளவுக்கு ஒரு விமர்சனத்தை வைக்க மாட்டேங்கிறார்? அதே மாதிரி அதிமுக தலைவர்களுமே அண்ணாமலை மீது ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வைக்காத காரணம் என்ன? உண்மையிலேயே மத்தவங்க சொல்ற மாதிரி ரகசிய உறவு இன்னும் இருக்கிறதா? இல்ல, அதாவது நான் திரும்ப சொல்றேன், போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும்னு திரும்ப உங்கள்கிட்ட பல முறை இந்த பாட்டை தான் பாடியிருக்கிறேன். இந்த நேரத்துலையும் இதை மிகைப்படுத்துகிறேன். காரணம் என்ன, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது, அதிமுக எதிர்வரிசையில் உட்காந்துருக்குது. ஆகவே ஆளுங்கட்சி மீது தான் எதிர்க்கட்சிகள் குற்றங்களை கண்டுபிடித்து சொல்லுவார்கள். ஆனால் 2 கட்சி மீதும், ஆண்டவர்களும் மீதும் ஏற்கனவே பதவியிலிருந்து பதவியை திறந்தவர்கள் மீதும் வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அப்படி இருக்கின்ற போது இன்றைக்கி அதிமுக காரங்க 10 வருஷம் சம்பாதிச்ச பணத்தை எல்லாமே திமுக காரங்க 2 வருஷத்தில் சம்பாரிச்சாச்சு. 2 வருஷம் சம்பாரிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஆட்சி என்பது நீங்கள் இந்த திமுக ஆட்சியோ இல்லை அதிமுக ஆட்சி என்பது மக்கள் பார்த்துட்டு தான் ஆட்சின்னு சொல்லிட்டு. ஆனால் செயல்பாடு எல்லாமே தங்களுடைய குடும்ப நல சேம நிதிகளை பெருக்கிக் கொள்வதற்கான திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகள். ஆகவே தான் அண்ணாமலை அவர்களும் ஆளுநர் அவர்களும் பல விஷயங்களை இவங்க வந்து உள்ள இவங்க பண்ணக்கூடிய ரகசியங்களை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார்கள். இப்போ சமீப காலமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மாநில தேர்தலுக்கு முன்பு கூவி வந்து ஆளுங்கட்சியும் சரி திமுகவும் சரி அதிமுகவும் பயங்கரமாக கொக்கரிச்சவருங்கெல்லாம் இன்றைக்கி 3 மாநிலத்தில் பாஜக தனிப்பெரும் மெஜாரிட்டியாக வந்து ஆட்சி அமைச்சவர்னா இன்றைக்கி அவங்க நடத்தக்கூடிய நாளேடில் கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி பற்றி பெருசாக தாக்கி எழுத மாட்டாங்கிறாங்க. அப்போ அதுக்காகவே அப்போ பிஜேபியும் திமுகவும் ரகசிய உடன்படுமைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அதனால் வந்து திமுக அதிமுக என்பது 2ம் ஒரே கூட்டல் ஊழல் கும்பல் தான். ஆகவே ஊழல் கும்பல்களை வெளிச்சம் போட்டு காட்டுவது பாஜக தான் இன்றைக்கி வெளிச்சம் போட்டு காட்டுறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அறிவாலயத்துக்கு சப்ளிமெண்ட் காப்பி ஆகிட்டாங்க அவங்க. அதில் காங்கிரஸை பற்றி இப்போ பேசி வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. அது டைம் பாஸும் இல்லை, டைம் வேஸ்ட்டு. அதனால் பாஜக வந்து முதன்மைப்படுத்தி வந்து ஒரு வெற்றி நடை போட்டு 2026 எப்படியாவது ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் வர நிலைப்பாடு உருவாக என்று அவங்களுடைய நிலைப்பாடு. நீங்கள் நல்லா பாருங்கள், தமிழ்நாட்டில் பாருங்கள், இன்றைக்கி அதிமுக நடத்துகிற நாளேடுகளிலோ அல்லது திமுக நடத்துகிற நாளேடுகளிலோ பிஜேபியை பற்றி அவங்களையும் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு முன்னாடி எழுதியவர்கள்லாம் இன்னைக்கு எழுத மாட்டேங்கிறாங்களா? ஏன்? அப்போ எல்லாரும் ஒரு காலநிலை தான். நான் உங்களை திட்டதும் நீங்கள் எழுதிட்டதும் ஒரு காலம் கட்டது. விஜயகாந்த் அவர்களை பண்ணாத எவ்வளோ அநியாயம் பண்ணாங்க, எவ்வளோ அட்டுலம் பண்ணாங்க, எவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க, எவ்வளோ மன உளைச்சலை பண்ணாங்க. விஜயகாந்த் எதிராக முன்னணி காமெடி நடிகரை கூட களத்தில் இறக்கி தண்ணியில் மிதக்கிறவன் தான் கேப்டனா, கப்பலில் போகிறது தான் கேப்டன், தண்ணியில் மிதக்கிற கேப்டனா எவ்வளோ விமர்சனம் பண்ணி அவரை மன உளைச்சல் ஆக்கினவர் தான். இதெல்லாம் அரசியலில் வந்து காமராஜரும் திட்டியவர்கள் தான், ராஜாஜியே திட்டலாம். அப்பேற்பட்ட திராவிட கட்சி, அதாவது அறிவு சிந்தனையான பெருந்தலைவர் காமராஜரும் அறிவு ஞானியான ராஜாஜியும் கூட அவர்களுக்குள் பிளவை ஏற்படுத்தி ஆட்சியை தக்க வைத்தவர்கள் எல்லாம் இன்று சாதாரணவர்களை விட்டு வைப்பார்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. வந்து இதுல நீங்க நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து சொன்னீங்க. அதிமுக திமுக 2 கட்சிகளும் எதுவுமே வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிங்க. இதுல வந்துட்டு இன்னும் நிறைய அவிழ்க்க முடியாத முடிச்சுக்கள் அப்படின்னா, அண்ணாமலைக்கு உதவக்கூடிய அந்த நண்பர்கள் யாரு சார்? நாங்கள் நண்பர்களுடைய உதவியில தான் நான் வந்து இன்னும் இருக்கேன், சர்வைவல் பண்றேன் அப்படின்னு சொல்றது. உண்மையிலேயே அப்படி உதவக்கூடிய நண்பர்கள் யாரு? ஆதாயம் இல்லாமல் யார் அப்படி உதவி செய்கிறார்கள் சார்? இது எப்படின்னா, கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, ஆதாயம் இல்லை முதலாளி ஆத்தோட போவானா, ஆதாயம் இல்லை முதலாளி ஆத்தோட போவானான்னு சொல்லுவாங்க. அதே போல் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அவர் பகிரங்கமாக, அதாவது மற்றவங்கள மாதிரி இல்லாமல் அவர் வந்து வாட்சி வீடு வாடகை யார் கொடுக்குறா என்ன கொடுக்குறான்னு லிஸ்ட்டு வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதில் போய் கிராஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய வீடுக்கு யார் வாடகை கொடுக்குறா, யார் சொல்ல போனான்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்கள மாதிரி இல்லைங்க, இது வந்து நான் வெளிநாட்டில் போனேன், அங்கேருந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வெளிநாட்டில் உள்ள அந்த தொழிலதிபர்களை அழைத்து இங்கே வாங்க வந்து ஒரு மிஷினை போட்டு அதில் ஒரு டீயும் காஃபியில் வாங்கி கொடுத்து என்கிட்ட எத்தனாயிரம் கோடி இருக்குது, நீங்களே இங்கே வந்து உங்கள் பேரில் நடத்துகிற மாதிரி நடத்துங்க, ஆடி மேய்ச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த போல ஆச்சு, மதுரை பழமொழி மாதிரி பிள்ளைன்னு அடிக்கலையே அவர் அண்ணாமலை. இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர்களும் ஆண்டு முடித்தவர்களும் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் எத்தனை லட்சம் கோடி ரூபா நிதிகள் அங்கே நிதி பண்ணியிருக்காங்க.
அரசை வழிநடத்தக்கூடிய அரசு கஜானா காலி, அது பல லட்சம் கோடி கடன். ஆனால் ஆட்சியில் இருந்தவங்க யாராவது கடனில் இருக்காங்களா? எந்த மந்திரியாவது, எந்த மந்திரி பியாவது, அல்லது மந்திரியுடைய அரசு செயலர் ஐஎஸ் அதிகாரி யாராவது கடனில்? எல்லாமே 2000 கோடி 3000 கோடி அடித்து சுகமாக அதாவது தூரத்துலேருந்து பார்க்கலாம். சினிமா படத்தில் 10 கோடி ரூபா வண்டி, 20 கோடி ரூபா வண்டி, 30 கோடி ரூபா வண்டி. அந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம் தானே. இதெல்லாம் நீங்கள் விவாதம் நடத்தினா ஒரு நாள் போதுமா, ஈண்டொரு நாள் போதுமான்னு திருவிளையாடல் வசனம் போல தான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய திராவிட கட்சியுடைய ஆட்சி நிலவரம். ஆகவே அண்ணாமலை அவருடைய வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாரு. எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்கன்னு. அதில் போய் நம்ம போய் நீ ஏன் பண்ணாத கேட்க முடியுமா? எனக்கு ஒருத்தர் ஒரு கடையில் போகிறோம், டீ வாங்கி கொடுக்குறாங்க, ஒருத்தர் ஒரு ஆப்பா வாங்கி கொடுக்குறாங்க, ஒருத்தர் தோசை வாங்கி கொடுக்குறாங்கன்னா நம்முடைய பழகு நட்புக்காக வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்காக அந்த பணம் எப்படி இருந்து கேட்க முடியுமா? அது கேட்கறது நமக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது கேட்கறது தேவையில்லாத விஷயங்கள். ராமர் கோவிலை தவிர்த்து பிஜேபி வந்து மக்களிடம் தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கணும் அப்படின்னா என்னென்ன சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பார்கள்? இதுவரையிலும் காங்கிரஸ் ஆட்சி செய்யாத சாதனைகள் டிஜிட்டல் இந்தியா ஆக்கியிருக்கிறோம், மேக்கிங் இந்தியா ஆக்கியிருக்கிறோம், வீட்டுக்கு வீடு கழிப்பறை உருவாக்கியிருக்கோம், பிரதமரின் இலவச திட்டங்கள் வீட்டு வசதி திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம், பெண்களுக்கு கிராமப்புற பெண்களுக்கு வந்து சிறு மற்றும் சிறு குறுந்தொழில் செய்வதற்கு லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. சிலிண்டரு அரிசி 80 லட்சம் கோடி மக்களுக்கு இலவசமாக அரிசி கொடுக்குறாங்க. அது மாதிரி கல்வித்துறையில் பண்ணியிருக்காங்க, வீட்டு வாய்ப்பு திட்டம் கொடுத்துருக்காங்க, சிலிண்டரு மானியத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். பிரதமருடைய என்னென்ன செய்தாங்க என்பது 10 ஆண்டில் சாதனைகள் நீங்கள் நெட்டில் டவுன்லோடு பண்ணி பாருங்கள். எல்லாமே அதிலே இருக்க தோண்ட எல்லாமே அகழ்வாரே. இவ்வளவு விஷயங்கள் பண்ணியும் பார்த்தீங்கன்னா G20 மாநாடப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரை சிலை போட்டு மறைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தானே இன்னும் அந்த நாடு இருக்குது. சரிங்க, நீங்கள் சொல்கிறீங்க, இப்போது நீங்கள் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறீங்க, 4 சேரிலுமே நீங்கள் பக்காடா கோட்டையோடு நீங்கள் பண்ண முடியுமா? ஒரு அரங்கத்தில் விவாதம் நடத்துறீங்க, அந்த விவாதத்தில் அந்த விவாதத்தினுடைய என்ன பொசிஷன் அதுதான் நீங்கள் வைக்க முடியும். நான் கேட்குறது ஏழைகள் ஏழைகளாகவே இருக்காங்க, பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருக்காங்களே ஏன்? ரைட்டு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் பிஜேபி அல்லாத மற்ற மாநிலங்களில் ஆளக்கூடியவர்கள், குடும்ப ஆட்சி நடத்தக்கூடியவர்கள், வாரிசு ஆட்சியை நடத்தக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் தங்களுடைய குடும்பத்தை தான் வளர்த்து கொண்டு வளர்த்துற எந்த ஏழை மக்களையும் தமிழ்நாட்டில் அன்னைக்கு திமுக அண்ணா திமுக ஆட்சி அமைச்சு எந்த ஏழையாவது வாழ வச்சான்னு சொல்லுங்க. ஒரு ஆளை காட்டுங்க. மகன் அமித்ஷாவோட ஜெய்ஷாவுமே பாத்தீங்கன்னா பிசிசிஐல தான் இருக்காரு. அவரும் இங்கேயும் குடும்ப ஆட்சி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் மந்திரியா? இல்லாட்டியும் அவருக்கான சம்பாதியத்துக்கான ஒரு வழி இருக்குல்ல. அவருடைய கம்பெனி 1000 கோடி ரூபாய்க்கு மேல லாபம் ஈட்டுது. ஆமாங்க, என்னுடைய தந்தையார் ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு பத்திரிகையாளர். என்னுடைய தந்தையார் காந்திய வழியை சென்றார், நானும் காந்திய வழி சொல்லுவேன். எப்படி சொல்ல முடியுமா? என் பிள்ளைகள் அந்த வழியை சொல்ல முடியுமா? அதுவே தொழிலை வைத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ திராவிட கட்சிகளுடைய அமைச்சர்கள் பிள்ளைங்கள்லாம் பல லட்சம் கோடி. நான் சொல்றேன், திமுக அண்ணா திமுக அமைச்சர்கள், சாராய ஆலைகள், கல்லூரி அதிபர்கள், கல்வி மான்கள்னு சுற்றி வளம் வராங்களே, இவங்களை ஆரம்ப கால அவர் நாட்டார்களா களைப்படுத்தார்களா? சிங்கிள் டீக்கு லாட்டி அடித்தவங்களா இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடிங்க? இதெல்லாம் இந்த மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளடிச்சவங்க தானே. அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி பிஜேபி ஆண்டக்கூடிய எந்த மாதத்தை சுட்டி காட்ட முடியுமா? இன்றைக்கி 18 ஆண்டு காலமாக முதலமைச்சர் இருந்த சவுகான் அவர்கள் இந்த முதலமைச்சர் பதவி கொடுத்து என்ன பிஜேபி அழகு பார்த்தது. ஆகவே இனி நான் கட்சி பணி ஆற்ற செல்கின்றேன்னு சொன்னாங்க. ராஜஸ்தானில் வசந்தராஜே ஒரு பெரிய மன்னர் பாரம்பரியா. பிஜேபி சுட்டி காட்டினவங்கள சைலண்டாக இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க தான் வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தலில் ராஜஸ்தான் மாதம் மொத்த தேர்தலில் நீங்கள் இன்சார்ஜ் படுங்கன்னு சொன்னாங்க. சமூக ரீதியாக பாருங்கள், யாதொரு இனம் ஒரு காலத்தில் பாஜக இந்தியாவில் லல்லு பிரசாத் யாதவ், ராம் லக்னோஸ் யாதவ், முலாம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ் என்ற யாதவ் சமுதாயத்தில் ஆல் இந்தியா அளவில் பேசக்கூடிய தலைவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் முடிந்து விட்டது. இன்னைக்கு மத்திய பிரதேச மாநிலத்தில் மோகன் யாதவ் என்ற ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. ஆகவே யாதவர் சமயத்தினுடைய ஆல் இந்தியா அளவில் ஒரு பிரதிநிதியாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இல்லையா? சத்தீஸ்கர் மாநிலத்தில் தீவிரவாதிகளே பயங்கரவாதம் நக்சலைட்டு உள்ளது. அந்த இடத்துல பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒருவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்களா இல்லையா? மத்திய பிரதேசத்தில் துணை முதலமைச்சர் தலித் மக்களுக்கு போட்டுருக்காங்களா இல்லையா? நியமிச்சிருக்காங்களா இல்லையா? அதுபோல் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்களா? இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்களா தேசிய கட்சி பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய அளவில் பெருசாக ஊழல் நடக்கவில்லை. ஆனால் வாரிசு அரசு நடத்தக்கூடிய மாநிலங்களில் ஊழலே புரண்டு ஊழலே அதுக்கு இந்தியாவிலே முதன்மையான ஒரு ஊழல் மாநிலம் என்பால் அது தமிழ்நாடு தான். இந்த தமிழ்நாட்டை மாற்றி ஒரு நல்ல தேசிய சிந்தனை வர வேண்டும் என்றால் 2024 பார்லிமெண்ட் ஒரு பிள்ளையார் சொல்லியும் 2026 அன்னைக்கு 2024 எப்படி ராமர் கோயில் கட்டி மிகப்பெரிய கும்பாபிஷேகம் நடத்த போகின்றாரோ அதே போல் தமிழகத்தை பொறுத்தவரை 2026 தமிழகம் ஒரு தேசிய நீரோட்டத்தில் இந்தியா ஒரே நாடு
ஒரே மக்கள் ஒரே தேசம் என்ற குடையின் வர வேண்டுமென்றால் தமிழகத்தில் ஊழலை ஒழிக்க வேண்டும். அந்த ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு மகன் என்றால் அது பிரதமர் மோடியால் தான் சாரும். ஆகவே நீங்கள் வாய்ப்புளித்ததா மாங்காய் புளித்ததா என்பது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் திமுகர்களும் பேசுகிறாங்க. ஆனால் இவருடைய கடந்து வந்த பாதைகள் எந்த அமைச்சராவது இன்னைக்கு சொத்துப்பட்டல் வெளியிட தயாராக சொல்லுங்கள்? ஒன்றுமே கிடையாது. எல்லாமே கொள்ளையடித்து மக்களை ஏமாற்றி கபலீகரம் செய்தவர்கள். இவர்களுடைய இது இந்த 2026 தான் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, திராவிட கட்சியுடைய கடைசி அத்தியாயம் 2026 முடிந்து விட்டது. இது மக்கள் எழுதுகின்றார்கள். நாங்கள் ஒன்றும் சொல்ல, மக்கள் விடை கொடுக்க போகின்றார்கள். இதுதான் நிலைப்பாடு. அதன் பிறகு தேசிய அங்கம் மலரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. ஆகவே தான் அதற்கு அச்சாரம் தான் இந்த ராம ஜென்மபூமி கோயில் கும்பாபிஷேகம். இந்தியாவில் எல்லா தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து அங்கு வாருங்கள் என்ற நிலைப்பாடு தான் பாஜக முன்வைத்துள்ளது. இந்த விஷயத்தில் மதச்சாயமும் இல்லை, அரசியல் சாயமும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஓகே, எங்கள் கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். நன்றி. வணக்கம்.